வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஃப்ரிட்ஜ் கிளீனிங் அப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமா ஃபாலோ பண்ணணுங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி ரீஸ்டோர் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் எம்ப்டியா தான் இருக்கும். அந்த சமயத்துல நம்ம ஒரு டிஷ்யூவோ, ஒரு லைட்டான கிளாத்தோ வச்சு ஃப்ரிட்ஜை லைட்டா அந்த ட்ரேலாம் லேசா தொடச்சிட்டு நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரேலாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஆனா 3 மந்த்ஸ் ஒன்ஸாவது நம்ம ஃப்ரிட்ஜை வந்து டீப் கிளீன் பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ப்ளக்கையுமே தனியாக ரிமூவ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் டாப்பில் உள்ள திங்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணி வச்சிடுறேன். இந்த ஃப்ளவர் வாஷ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த பீச்சுக்கு போனால் அந்த வளையம் போட்டு விளாடுவோம்ல, அது எப்போவுமே தம்பிக்கு அந்த ஒரு கேம் வந்து விளாட வச்சு கூட்டிகிட்டு வருவோம். அதில் அவன் எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்தது தான் இது. நம்ம வீடு வந்து ரோடு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட்டு அதிகமாக தான் வரும். ஏன்னா பெரிய பெரிய வண்டிகள்லாம் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு போயிட்டு இருக்கும். அதனாலேயே அடிக்கடி டஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். இருந்தாலும் இப்போ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அப்புறம் எனக்கும் முடியாமல் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ண முடியாமல் இருந்துச்சு. சரி எப்படி க்ளீன் பண்ண போகிறோம், வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் 1 வீக் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டேன். இந்த குட்டி பையன் வேறு ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுப்பானா, நான் டக்குன்னு எங்கே நிற்கிறேனோ அந்த இடத்துல தூக்கி தூக்கி வச்சுட்டேன். இந்த கொஞ்சம் முடியாமல் இருந்ததுனால அப்படியே ஃப்ரிட்ஜ் மேலே வந்து கொஞ்சம் பொருள் அதிகமாக சேர்ந்துருச்சு. ஆனால் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து பொருட்கள் அதிகமாக வைக்க வேண்டாம். அதே மாதிரி வெயிட்டான பொருள் கண்டிப்பாக வைக்கவே வைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பொருளை எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அந்த பொருள் நமக்காக எப்படி உழைக்குதுங்கிறதும் இருக்குது. அதுவும் இப்போ வர பொருட்கள்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது. சீக்கிரமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. அதை நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். அதோட லைஃப் டைம் வரைக்கும் அது நல்லாவே நமக்கு உழைக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் வீடியோ போடாமல் ரொம்பவே கேப் ஆயிடுச்சு தான். இருந்தாலுமே நீங்கள் உங்களோட சப்போர்ட் இன்னும் கொடுத்துட்டே இருக்கீங்க. எதை வச்சு சொல்கிறேன்னா, இன்னும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து அப்படியே இருக்குது. ஒரு 2 பேர் மட்டும் போயிட்டாங்க. அவங்களும் எவ்வளோதான் பொறுத்து பார்ப்பாங்க. என்னாலையுமே சில பல காரணத்தினால வீடியோஸ் எடுக்கவும் முடியல, போடவும் முடியல. இனிமேலாவது கண்டினியூஸாக போடணும்னு நினச்சிருக்கேன். போடுவேன்னு நம்புகிறேன். இதே மாதிரி எப்போவுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக வீடியோஸ் பார்க்குறவங்களுமேவும் வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருக்குதா இல்லையா, அதில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நானுமே என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃப்ரிட்ஜோட டாப்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே உள்ள திங்ஸையுமே நான் எடுத்து கிளியர் பண்ணிடுறேன். முட்டை வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே வைங்க. ஏன்னா முட்டையில் வந்து நமக்கு தூசி அந்த கோழியோட எல்லாமே ஒட்டியிருக்கும் இல்லைங்களா? நம்ம அவசரமாக எடுத்து சமைக்கும்போது அதை வாஷ் பண்ணி சமைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும் போதே நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜும் க்ளீனாக இருக்கும். ஸ்மெல் வராமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்குமே ஈஸியாக இருக்கும். திங்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதில் உள்ள ட்ரேஸுமே ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். இந்த சைட் டோரில் உள்ள ட்ரேயை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம 2 சைட்லேயும் சும்மா 2 தட்டு தட்டினோன்னா அது அப்படியே மேலே வந்துடும். நம்ம அதை போட்டு 2யும் இழுத்து ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டி சேர்ந்தா மட்டும் நம்ம டீஃப்ராஸ்ட் வந்து கிளிக் பண்ணால் போதும். சும்மா சும்மா அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ண தேவை கிடையாது. அதுக்காக ஃப்ரீசர் வந்து ஃபுல்லாக ஐஸ் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணவும் தேவையில்லை. கொஞ்சம் ஐஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்க நம்ம பார்த்துட்டோம்னாலே நம்ம அதை கிளிக் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த ஐஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு பொருளையும் வச்சு ஐஸை குத்தி எடுக்காதீங்க. அப்படி பண்ணும்போது நம்ம ஃப்ரிட்ஜை மொத்தமாகவே மாற்றக்கூடிய நிலைமை வந்தாலும் வரும். அதே மாதிரி முக்கியமாக ஃப்ரீசரில் வந்து பொருட்களை வச்சு டம்ப் பண்ண வேண்டாம். அளவாக பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு மேட்டுமே இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. அதனாலேயே எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம திங்ஸ் வச்சு எடுக்கும்போது வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் விழுந்துருச்சு. நீங்கள் ஒரு மேட் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த ட்ரேயை ரிமூவ் பண்ணும்போது அந்த கிளாஸோடு சேர்த்து ட்ரேயை பிடிச்சி தூக்குங்க. சுற்றி உள்ள அந்த ஃப்ரேமை பிடிச்சி தூக்குனிங்கன்னா அது லேசாக தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து எப்போவுமே சுவரை ஒட்டி வைக்காதீங்க. கொஞ்சம் நம்ம சுவருக்கும் ஃப்ரிட்ஜுக்குமே இடையில கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. அது நல்ல சேஃப்டியாக இருக்கும். இந்த ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜோட பேக் சைடில், இது வந்து நம்ம எப்போ ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணணும் அப்படின்னா, அதில் ஏதாவது பாசி படிஞ்சிருக்கு, இல்லை ஏதாவது இன்செக்ட் இருக்குது, அதில் கொசு முட்டை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா மட்டும் அதை ரிமூவ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. மற்றபடி அதை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணணும் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் வந்து ஈரமான துணிகள் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ட்ரை கிளாத்து இந்த மாதிரி ப்ரஷ், ஏதாவது பெயிண்டிங் ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும். டஸ்ட்டை வந்து டஸ்டிங் பண்ணி விட்டாலே
பண்ணாலே போதும். ஈரம் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த பிளக் பாயிண்ட் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இந்த வைப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? வெட் வைப்ஸ் இருக்கும்ல, அதான் யூஸ் பண்ணுறேன். இது நான் முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வைப்ஸோட யூசஸ் பத்தி. இந்த மாரி ஸ்விட்ச் போர்டுல நம்ம தண்ணி அதிகமா யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியாத இடத்துல இந்த மாரி வைப்ஸ்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும் நமக்கு. ஃப்ரிட்ஜில உள்ள திங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ வேற ஒரு பக்கம் நகட்டிட்டு, அது ஃப்ரிட்ஜ் இருந்த இடத்த ஃபர்ஸ்ட்டு டஸ்டிங் பண்ணி தொடச்சு காய விட்டுறணும். அதுக்கு நம்ம அது காயறதுக்குள்ள நம்ம இங்க ஃப்ரிட்ஜ க்ளீன் பண்ணி முடிச்சிடுவோமா, அப்ப ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அத அந்த இடத்துல வைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் நமக்கு. ஃப்ரிட்ஜோட அவுட் சைட் க்ளீனிங்க்குமே வந்து நான் வெட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். முன்னாடி டோர் பக்கம்லாம் க்ளீன் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு வைப்ஸே எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஸ்க்ரப்பர்லாம் போட்டு அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பராகவே இருந்தாலும் வச்சு தேய்க்கும் போது ஸ்க்ராச்சஸ் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வைப்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜோட டோரில் உள்ள ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் நல்ல ஒரு சாஃப்டான ப்ரஷ், அதாவது ப்ரஷ்லேயே வந்து சாஃப்ட் மீடியம் ஹார்டுன்னு இருக்கும். நான் வந்து அந்த சாஃப்டான ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். டிஷ்வாஷிங் லிக்விட் இருக்கும் இல்லையா, அதை தண்ணியில் வந்து டைலூட் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி நம்ம அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அந்த ரப்பர்லாம் க்ளீன் ஆயிரும். இந்த ரப்பர் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஃப்ரிட்ஜு க்ளோஸ் பண்ணும்போது அது கூலிங் வெளியேறாமல் இருக்கிறதுக்கு இந்த ரப்பர் தான் முக்கியம். அதில் ஏதாவது கேப் இருந்தாலோ அது பிஞ்சு போயிருந்தாலோ நமக்கு வந்து கூலிங் வெளியேறும். நம்ம கரண்ட் பில்லு வந்து அதிகமாகும். ஃப்ரிட்ஜுமே சீக்கிரம் ஸ்பாயில் ஆயிடும். அதனால் அதை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அது ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட உள்பக்கம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நான் எந்த ஒரு லிக்விடுமே யூஸ் பண்ணதில்ல. கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 லெமன் இல்லைன்னா 1 லெமன் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பிழிஞ்சிட்டு, அதை நான் இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிளாத்தில் தொட்டு பிழிஞ்சு அதை வச்சு துடைச்சி விட்டுருவேன். இப்படி துடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இல்லைன்னா வேறு ஒரு கிளாத்தை வச்சு ஃப்ரிட்ஜு ஃபுல்லுமே ஏதாவது ஒட்டி இருக்குதா, காய்கறி எதுவும் சிந்தி இருக்குதா, ஏதோ மாவு ஒட்டியிருந்தா அதை ஃபுல்லுமே துடைச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டாக இந்த தண்ணியை வச்சு நம்ம துடைக்கும்போது ஃப்ரிட்ஜ் வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். நீங்கள் வந்து லிக்விடெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிக்விட் ஸ்மெல் தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இது வந்து இந்த லெமனோட ஸ்மெல் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் நமக்கு இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நான் குக் பண்ண ஃபுட்ஸ் வந்து எதுவுமே அதிகமாக ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம டக்குன்னு எங்கேயோ கிளம்புறோம், நம்மளால சூடு பண்ண முடியலன்னா நம்ம ஈவினிங் வந்துடுவோம். அந்த மாதிரி சமயத்தில் உள்ளே வச்சுருக்கேன். அதிகமாக நான் உள்ளே வந்து குக் பண்ண ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ணது கிடையாது. அதுவுமே நமக்கு வந்து ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். நீங்களுமே முடிஞ்ச அளவுக்கு குக் பண்ண ஃபுட்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடியாத பட்சத்துக்கு வேறு வழி இல்லை, ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு லெமன் வாட்டர் வச்சு துடைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை வந்து நல்லா ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ட்ரை ஆக விட்டுறணும். ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ட்ரை ஆகிற கேப்பில் வந்து நம்ம இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்த ட்ரேலாம் இருக்குல்ல, அதையெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நல்லா காய வச்சிடலாம். இந்த காய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேலாம் கூட அந்த லெமன் வாட்டர் வச்சு ஒரு டைம் நல்லா தொடச்சிட்டு காய வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணதுக்கப்புறமா கூலிங் நல்லா வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ள திங்ஸ்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி டோருமே நல்லா பிடிச்சு க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறதே செக் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜை அந்த இடத்துல செட் பண்ணும்போது சுவருக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் இடையிலுமே நல்லா கேப் விட்டு வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் வந்து குட்டி பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க தான் ஃப்ரிட்ஜை வந்து அந்த இடத்துல செட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து நான் எப்போவுமே நியூஸ் பேப்பர் விரித்து தான் வைப்பேன். ஏன்னா டஸ்ட்டு ரொம்ப ஆகும் இல்லையா, அதனால் இதில் நான் நியூஸ் பேப்பர் விரித்து தான் வைப்பேன். நியூஸ் பேப்பர் விரிச்சதுக்கப்புறமா அதில் ஒவ்வொரு திங்ஸை வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டெபிளைசர் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி விட்டாச்சு. அப்போ தான் நம்ம கூலிங் வரதான் செக் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி லைட் எரியுதா, ஃப்ரிட்ஜ் ஆனில் தான் இருக்கா, ஆன் ஆகிடுச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லா ட்ரே எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கூலிங் வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு இடையில ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாரா, இன்னும் நம்ம வேலை பார்க்கும்போது நம்மளை சுற்றிக்கிட்டே இருப்பார். அந்த மொபைல் வேறு அங்கே வச்சுருக்கேன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த மொபைலை வேறு சுற்றிக்கிட்டே இருந்தான், அங்கேயும் இங்கேயுமா நடந்துக்கிட்டு. அந்த டோரில் உள்ள ட்ரேலாம் மாட்டும்போது அந்த அதில் உள்ள கேப்பும் அந்த டோரில் வந்து அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும், அது ரெண்டுமே 2 பக்கமுமே ஒன்று போல் வச்சுட்டு ஒன்று போல் கீழே இறக்கணும். நம்ம ஒரு சைடு கீழே ஒரு சைடு மேலே அப்படின்னு மாற்றி இது பண்ணோன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டெபிளைசருக்கு மேலே வந்து ஒரு சின்ன கிளாத் மட்டும் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது ஸ்டெபிளைசரை. இந்த கிளாத் வந்து நான் கிராஷேயில் நான் பின்னுனது தான். பெரிய பையனை வந்து நான் கன்சீவாக இருக்கும்போது அப்போ பண்ணது, ஒரு 8 இயர்ஸ் இருக்கும் அப்போ பண்ணது.
இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெபிளைசர் வந்து சர்க்கிளாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பின்னினது. இப்போ இதுக்குமே அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம நார்மலாக எப்போவுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு பொருள் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வெளியில் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டோர் பண்ணாலும் சரி, அதோட அடிப்பக்கத்தில் லேசாக ஒரு தொடச்சிட்டு வச்சோன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து எந்த ஒரு அழுக்கும் சேராது. நம்ம வெளியில் எடுத்து யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல வச்சுருக்கோம், அடியில் எது ஒட்டியிருக்கா நமக்கு தெரியாது இல்லையா? அதை லைட்டாக ஒரு தொடச்சிட்டு வச்சுக்கலாம். இது வந்து உள்ளே நமக்கு சீக்கிரமாக வந்து டர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து அதிகமாக சூடான பொருள் எதுவுமே வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. இப்போ இந்த வியூவிலேருந்து அப்படியே மொபைலை டர்ன் பண்ணி டோர்கிட்ட கொண்டு வரலான்னு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது தலைவர் என்ட்ரி கொடுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் தலைவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு வாங்க. என்னை பார்க்குறான், அடுத்து ஃபோனை பார்க்குறான், என்னை பார்க்குறான், ஃபோனை பார்க்குறான். அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரம் அந்த மொபைலை விட நகராமல் நின்றுக்கிட்டே இருக்கிறான் பாருங்கள். இப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவனோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்கா, அபினவர்ஷன் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்து வச்சுருந்த முட்டை இருக்குல்ல, அதையெல்லாம் ஸ்டோர் பண்ணியாச்சு. உள்ள ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் டோரில் உள்ளதையும் ஒவ்வொன்றா செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பொதுவாகவே ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு திங்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஓயாமல் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு திங்ஸாக எடுக்காமல் கொஞ்சம் ஒன் டைம் ஓப்பன் பண்ணும்போதே யோசித்து கொஞ்சம் திங்ஸை மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நல்லது. அதுலேயும் முக்கியமாக பவர் கட்டான சமயத்தில் வந்து ஃப்ரிட்ஜை ஓயாமல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இது வந்து மெஹந்தி எங்கள் அம்மா வந்து ஊருக்கு போயிருந்தப்போ கொடுத்தாங்க, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படியே இருக்குது ஃப்ரிட்ஜில். ஒன்ஸ் வச்சேன், அதுக்கப்புறம் மிச்சம் பேலன்ஸ் அப்படியே உள்ளே வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கே பால், இந்த சீஸ், பட்டர் இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறதுக்காக வாங்கி வச்சுருக்கிறது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற பொருளில் வந்து ஏதாவது ஸ்பாயில் ஆகிருக்கா என்னங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ தான் மற்ற பொருளை வந்து அது ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கும், ஸ்மெல்லுமே நமக்கு வராமல் இருக்கும். அதனால் அதெல்லாம் செக் பண்ணி ரிமூவ் பண்ணுறது நல்லது. அதுமாதிரி இந்த காய்கறி ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, வெஜிடபிள் ட்ரே இருக்குல்ல, அதில் வந்து அடியில் தண்ணி தேங்கியிருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா காய்கறிலாம் சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிடும். லாஸ்ட்டாக லெமனை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃபை வந்து டோர்லேயும் இன்னொரு ஹாஃபை வந்து இந்த மாவுலாம் வைப்போம் இல்லையா, அந்த ட்ரேயில் கொஞ்சம் பின்னாடி வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் நமக்கு ஸ்மெல், அந்த லெமன் ஸ்மெல் வந்து நமக்கு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது தான் வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று நீங்கள் அதனால் பேக்கிங் சோடா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் பேக்கிங் சோடா வச்சா பேட் ஸ்மெல் வராதுன்னு. நான் லெமன் தான் எப்போவுமே கட் பண்ணி வச்சுக்கிறது. என்னதான் பேக்கிங் சோடா, லெமன்னு உள்ளே வச்சாலும் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். உள்ளே எல்லாமே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்கு மேலேயுமே எல்லாமே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேலண்டர் ஷீட் எதுக்குன்னா, பக்கத்துலேயே வந்து பூஜை ரூம் இருக்கும். நம்ம எண்ணெயெல்லாம் தொட்டிருப்போம் இல்லையா, திரியெல்லாம் தொடும்போது அதை தொடச்சி வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் விளக்கெல்லாம் கழுவும் போது அதில் உள்ள திருநீரெல்லாம் தனித்தனியாக கொட்டி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த வீடியோவில் காட்டும்போது தான் பார்க்குறேன், ஃப்ரிட்ஜுக்கு மேலே எல்லாமே பிங்க் கலராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸுமே உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் ஒரு சில பாயிண்ட்ஸாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வரேன். நன்றி.